ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆறு நடிக்காதப்பா, போப்பா, ஏன்ப்பா அப்படி கடுப்பேற்றுற. கச்சிதம் அப்படிங்கிற இடத்துல நீம் கரோலி பாபா அந்த கோயில்கிட்ட தான் இருக்கும். போன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட தான் என் பண்ணியிருந்திருப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் போக போகிறோம். நம்ம லடாக் ரைடு தான். ஓகே, தேங்க்யூ. இது வந்து எபிசோட் 5ன்னு நினைக்கிறேன். ரூட் கரெக்டாக தான் போகிறோமா இல்லை தப்பாக போகிறோமா டவுட்டாக இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே தாங்க இருக்காங்க. போன வீடியோவில் பார்த்தாங்க, அதாவது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு 3 பசங்க நம்ம ஏஜ் தான், மகாராஷ்டிரா, மும்பையில் வேலை செய்கிறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு நம்மளோட வந்ததெல்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஒன்றுமே இல்லைங்க. இந்த வீடியோ நம்ம வந்து ஒன்றுமே இல்லைன்னா, நம்ம இங்கேருந்து சண்டிகர் போகிறோம். சண்டிகர் போகிற வழி இது எல்லாமே கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி நல்ல நல்ல சீனரிஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக போகலாம் வாங்க. ப்ரோ, யூட்டன் பண்ணி போகணுங்க, தப்புன்ட்டோம். நான் கூட நிதிஷ் ப்ரோ வழி, அதாவது கோயில் பார்க்குறதுக்கு தான் வராரு அப்படின்னு நினச்சா, இவர் வழி தெரியாமல் இன்னொரு டைம் வந்துட்டு போகிறாருங்க. நான் ஆனால் கோயில் பார்க்க தான் வந்தேன். எனக்கு வந்து அப்படி தான் போகணும்னு தெரியும். பட் இருந்தாலும் கோயில் ஒரு தடவை சும்மா அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சண்டிகர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 440 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ எவ்வளோ சம்திங் பார்த்தேன். இங்கேருந்து ஆனால் தூரங்க, 444 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆமாம், நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு போவோம், ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை. கோ ஆன் த ஃப்ளோ. இதோ இங்கே தாங்க பார்த்தேன் லடாக் கொடி. இங்கே பாருங்கள், லடாக் ஃப்ளாக்லாம் வாங்கி கட்டணும் நம்ம வண்டிக்கு. ஆனால் அது இங்கே கட்டக்கூடாது, லே லடாக் போய் கட்டுவோம். ஆனால் நல்ல இடங்க. இந்த என்னது அதுக்குள்ளே பேர் மறந்துட்டேன்னு, நான் வேறு நந்தியல்னு சொல்லுவேன். NAINITAL. ஆஹா, இங்கேருந்து வியூ நல்லாயிருக்கு. திரும்பவும் பார்த்திங்களா நம்ம அந்த நந்தியல் போய்ட்டு தான் போவோம். திரும்பவும் நந்தியல் தான் சொல்கிறேன், அது பேர் வேறு. ஐயோ, கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் வர மாட்டேங்குது. சரி, ஓகே விடுங்க. பிபின், ஒரு வழியாக அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டேன், நனித்தால். ஐயோ, இவ்வளோ நேரம் யோசித்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன், நனித்தால். அந்த நனித்தாலை தாங்க நான் நந்தியல்னு படிக்கிறேன், அதாவது சொல்கிறேன். நனித்தால் வழியாக வந்தீங்கன்னா இந்தமாதிரி அழகான ஃபால்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம். கிளைமேட்டு வந்து இங்கே சொல்லவே முடியாதுங்க. திடீர்னு பயங்கரமாக வெயில் அடிக்குது, திடீர்னு பயங்கரமாக மழை வருது. இங்கே வந்து அதெல்லாம் நம்ம கணிக்கவே முடியாது. ஆனால் நல்ல பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் உத்தரகாண்டில் இந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இதுவே நம்ம இன்னும் கேதார்நாத்லாம் போயிருந்தாலும் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்க மாட்டிருக்கு. உத்தரகாண்டில் இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறையா ஸ்பாட் இருக்குது. நம்ம என்ன கரெக்டாக பொறுமையாக சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் நிறையா நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கேயே கொடுங்க ஒரு நாள் நல்லா ஃப்ரீயாக எல்லாம் வருவோம். இப்போ தாங்க ஒரு இடத்துல ஜூஸ் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ரெயின் லேயர்லாம் திரும்பவும் போட்டுக்கிட்டேன், பேண்ட்டுக்கு ஷூக்கு எல்லாம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இங்கே எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னே கணிக்க முடியலைங்க. திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் அடிக்குதா, அதனால் எதுக்குடா மும்புன்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டேன். இன்னும் மழை வந்தால் கேமரா மட்டும் கழட்டி உள்ள வச்சுட்டு ஜாலியாக அப்படியே ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே தான் மழை வருங்க, நம்ம கீழே போயிட்டோம்னா மழை வராதுன்னு நினைக்கிறேன். விபின், கேமரா எடுத்து மாட்டிட்டேன். கீழே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வந்தோம்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இங்கே ஒரு பிபினோ பரவாயில்ல, இங்கே நின்று டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஒரு ட்ரோன் ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. விடு ப்ரோ
ஆ ஆ ஆ மேலே போகுதுங்க ட்ரோனு. இந்த வழியாக தான் நம்ம கீழே இறங்கணும். இது வழியாக இறங்கி எங்கே போய் கிராஸ் ஆகி போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேங்க, மீதெல்லாம் பைக்கில் போக விளாக் பண்ணுறேன். அவ்வளோதான் பெபின், இந்த பையனை தூக்கி மாட்டியாச்சு. அப்படியே ஜாலியாக பிளாக் பண்ணிகிட்டே கீழே இறங்கிடலாம். 423 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து சண்டிகருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பேசாமல் நைட் ஃபுல்லாக அடிச்சிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். எந்த மாதிரி நடக்க போகுதுன்னே தெரியல. முதல்ல கொஞ்சம் கீழே போனால் தான் தெரியும். வாவ், வியூ எல்லாம் செமையாக இருக்குங்க இங்கே. எனக்கு வந்து 2 இடத்துல வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த மெரிக்கு ஒரு இடத்துக்கு போனோம்ல, அங்கேயும் எனக்கு அந்த வியூலாம் நல்லா இருந்தது. அந்த ஹில்ஸ்லேருந்து கீழே பார்க்கும்போது அந்த வியூலாம் சூப்பராக தெரிஞ்சது. இங்கேயும் எனக்கு வந்து அந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது உத்தரகாண்ட், அது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், டார்ஜிலிங். வாவ் வா 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 சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இதில் ரைட்டில் போகணும். இப்படியே கீழே போனால் ஹல்துவினா, ஹல்துவின் போயிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ புதுசாக ஒரு ரூட்டில் போக போகிறோம். என்னது பெய்டு பார்க்கிங்கா? நாங்கள் பார்க்கிங் பண்ண மாட்டோம், ட்ரைவ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னடா ரூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே ஒருத்தரை கூட காணும். அது வந்து மெயின் ரூட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் ரூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஊருக்குள்ளே வந்து போகும். விபின், இந்த பாலத்து வழியெல்லாம் நம்ம வரலைங்க. இந்த பாலம் நம்ம மேலேருந்து பார்த்தோம்ல, அழகாக இருக்குல்ல. வாவ் சூப்பர். வீடியோ ஓகேங்க, இங்கே ஒரு ரீல் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போவோம். இந்த பிரிட்ஜுக்கிட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருந்துட்டேங்க. ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துக்கிட்டே இருந்துட்டோம் ரொம்ப நேரம். ஓகேங்க, வாங்க கிளம்பலாம். 417 கிலோமீட்டர் இருக்குது. என்ன பண்ண போகிறோம்னே புரியல ஒன்றுமே. சரி பார்த்துக்கலாம். கீழே இறங்கிட்டோம்னா ஏதோ ஒன்று பண்ணலாங்க. முதல்ல பார்ப்போம். ஹில் ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்கணும். இதுக்கு மேலே எங்கேயும் ஸ்டாப் பண்ணாமல் ஒரே ஸ்டிச்சாக அடிச்சிட வேண்டியதுதான். பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட் வந்துருச்சுங்க. பா, நான் வேறு உள்ள ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஹூடி மாதிரி ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். இருந்தாலும் குளிருதுங்க. கை தான் இன்னும் குளிருது. பேசாமல் க்ளவுஸ் எடுத்து மாட்டிக்கலாமான் இருக்கேன். இங்கே ஒரு பிரிட்ஜா? ஐயோ, இந்த பிரிட்ஜ்லேயும் நின்னோம்னா அவ்வளோதானே. பா, வேற மாதிரி இருக்குது. இந்த பிரிட்ஜு சூப்பராக இருக்குங்க. அந்தாண்ட ஃபால்ஸ் எல்லாம் லைட்டாக இருக்குது, நல்லா இருக்கானா. சீக்கிரமாக போகணுங்க. 415 கிலோமீட்டர். நைட் ஃபுல்லாக ஓட்டினா கூட பரவாயில்லன்னு தான். இப்படின்னு சண்டிகர் போயிட்டு சண்டிகரில் இருந்து நாளைக்கு மணாலி போயிடலாம். பார்ப்போம் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்ட்டு. கீழே ஒரு லேக் இருக்குது, இதுவும் ஒரு லேக்காக இருக்குமோ? ஓகே, கிளம்புவோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். திரும்ப இங்கே நின்னோம் அவ்வளோதான், இன்னும் லேட் ஆகிடும். நாம் ஒரு ஸ்டிச்சை பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். ஒழுங்காக போக வேண்டியது, அதுக்கு மேலே நிப்பாட்டாமல். ஆனால் அழகாக இருக்குங்க அந்த லேக்கு. கண்டிப்பாக இதுவும் ஒரு லேக்காக தான் இருக்கும். அந்த 9 லேக்கில் ஒரு லேக்காக இருக்கும். இங்கே என்னங்க அங்கங்கே லேக்காக இருக்குது. லேக்கு சுற்றி ஒரு சிட்டி அந்த மாதிரி இருக்குங்க இங்கே. நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஹில்ஸை விட்டு கீழே இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம்லாம் நம்ம வேகமாக போயிடலாம் நல்லாவே.
விபின், நானும் இந்த அண்ணாவும் அடித்து நவுத்திட்டு இருக்கோங்க. நிதிஷ் ப்ரோ எங்கே பின்னாடி தான் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியான ஓட்டுறாருங்க முன்னாடி இருக்கிறவரு. நானும் அவரும் போட்டு பொழந்த கட்டிட்டு வரோம். சரியான டேர்னிங்லாம் டேர்ன் பண்ணுறாருங்க அவர். நம்மளோட பயங்கரமான ரைடராக இருப்பார் அட்ருக்கு. ஏன்னா இவங்களாம் ரெகுலராக அங்கே ஓட்டிகிட்டு இருக்காங்களா, அதனால் இவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப பழகிருச்சுங்க. அதனால் இவங்களாம் அசால்ட்டாக ஓட்டுவாங்க. பாருங்க, கார் பின்னாடியே ஓட்டிகிட்டு போகிறாருங்க. ஐயோயோ, ஆனால் பார்த்து இவங்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம பொறுமையாக ஓவர்டேக் எடுத்து நம்ம ஜாலியாக போகலாம். ஆஹா, இங்கெங்கடா ஓவர்டேக் எடுக்கிறது ஒன்றுமே தெரியலைங்க ரோட்டில். அங்கே பாருங்கள், முன்னாடி ஏதோ வண்டி வருதான்னு கூட தெரியல இந்த ரோட்டில். எப்படி நம்ம ஓவர்டேக் எடுத்து போகிறது? கொஞ்சம் கஷ்டம்தான், ரிஸ்க்கு. அடேங்க அப்பா, இவ்வளோ மிஸ்டா? அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட்டு கீழே இறங்கிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக போயிடலாம். ரோடு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அடா, இப்போ தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ளே குண்டும் குழியுமா வந்துருச்சு. அது ஒன்று மட்டும்தான், அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள், இப்போல்லாம் ஓரளவுக்கு கிளைமேட் நார்மல் ஆகிடுச்சு. ஜில்லுலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. வெயில் வேறு அடிக்குது இதில். 6 மணி ஆக போகுது, இன்னும் மேலேயே இருக்குது சூரியனு, கீழே போகாமல். இது என்ன ஒரு யூபி, உத்தரப்பிரதேசிலேருந்து வந்திருக்காங்கப்பா. நாமளும் உத்தரப்பிரதேசிலேருந்து தான் வந்தோம். அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். 5 கிலோமீட்டர் நம்ம கீழே இறங்கிட்டோம்னா ஹில் ஸ்டேஷன் முடிஞ்சிடும். நார்மலான ரோடு தான் வரும். அந்த ஊர் பேர் ஏதோ காலத்தூக்கின்னு வருதுங்க. காலத்தூக்கி இல்லை, கலதுங்கி. DHUN, துங்கி, கலந்துங்கி. ஒரு காலத்துங்கின்னு இருக்குமோ ஏதோ ஒன்று. அங்கே தான் போகிறோம் இன்னொரு 5 கிலோமீட்டரில். அங்கே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் இல்லை, நார்மலாக தான் ரோடு வரும். அந்த ரோடு நல்லா இருக்கா என்னென்னு வேறு தெரில, பார்ப்போம். ஆல்மோஸ்ட் கீழே இறங்கியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கீழே இறங்கிட்டோம். ஆனால் இன்னும் அந்த ஊர்கிட்ட போய் கட் ஆகிறதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் அந்த இடம் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் அங்கங்கே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு அது பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கணும். சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கு. வாவ், சூப்பரான இடங்கண்ணா. இப்போ பாருங்கள், கரெக்டாக 6 மணிக்கு நம்ம எங்கேயாவது வண்டி நிப்பாட்டிடலாம். என்ன ப்ரோ எப்போ வர்றாருன்னு பார்ப்போம். குளி 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 குளி. இந்த காட்டுக்குள்ளே நிப்பாட்ட வேண்டாம், கொஞ்சம் நல்லதாக ஸ்பாட் இருந்தால் பார்த்து நிப்பாட்டிடும். அவர் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுவார்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்குள்ளேயே வந்தாலும் வந்துடுவாரோ எனக்கு தெரில, பார்ப்போம். இங்கே எங்கேயாவது நிப்பாட்ட வேண்டியது தான் வண்டியை. நான் அங்கே கூட நிப்பாட்டுவோம், வரட்டும். அவர் எவ்வளோ நேரம் கழிச்சு வர்றாருன்னு பார்ப்போம். கரெக்டாக 5:59. விபின், அவ்வளோதாங்க, நம்மளும் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டோம். நிதிஷ் ப்ரோ வண்டியை வந்துட்டாருங்க. அவரும் நல்லா கரெக்டாக தான் வந்தார்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக வந்திருப்பார்னு நினச்சேன். ஒரு 4 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் வந்துட்டார். அவ்வளோதான், சிட்டிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நார்மல் ரோடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் 388 கிலோமீட்டர் இருக்குது. காலதுங்கி. பார்த்து
அந்தாண்ட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவர் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன இந்த மரம்லாம் கொஞ்சம் மறைச்சிருச்சு. அந்த சிட்டிக்கு அப்புறம் அந்த காலந்துங்கியா ஏதோ ஒன்று சொன்னேன். அந்த சிட்டிக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு மாதிரி லைட்டாக ஃபாரஸ்ட் மாதிரி வந்துருச்சுங்க. நான் கூட அவ்வளோதான் ஃபாஸ்ட்டு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சா திரும்பவும் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நல்லா தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பெண்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் படிச்சிடலாம் டக்குன்னு. இது என்னப்பா செக் போஸ்ட்டு? எந்த ஒரு செக் போஸ்ட்டுன்னு தெரியலையே. நாம் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். அங்கே பாருங்கள், சன் செட் ஆகிட்டுருக்கு. பிபின் ஆயில் சர்வீஸ் பண்ணதுலேருந்து ஹில் ஸ்டேஷன்லேயே ஓட்டிகிட்டு இருந்தேன்னா, அதனால் நம்ம பிபினோட ஸ்மூத் தெரியல. ஆனால் இப்போ தான் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கான அந்த ஃபீல் வருது. செமையாக இருக்குங்க, செம ஸ்மூத்தாக போகிறான், நல்லா இருக்கு. இப்போ தாங்க பழைய ஸ்மூத் வந்திருக்கு. நம்ம இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண அதாவது அந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துட்டான். பரவாயில்ல. இப்போ முன்னாடி இருக்கிற பொலிரோவும் நல்ல அழுத்துறாருங்க. நாமளே 100 ஓட்டிகிட்ருக்கோம், அவர் அதுக்கு மேலே ஓட்டு வரட்டுருக்கு. சரி, இவரை தாண்டிடலாமா? வேண்டாம்ப்பா, நீங்களே முன்னாடி போங்க, எனக்கு எதுக்கு வம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்பூர் வந்துட்டோங்க. இங்கே வந்து இங்கேருந்து இன்னும் 365 கிலோமீட்டர் இருக்குது சண்டிகருக்கு. நாய் குறுக்கில் வந்துடாத. அவ்வளோதான். இந்த சைடில் இருந்து ஒரு கட்டு. அது எந்த மாதிரி ரூட் இருக்குதுன்னு தெரியல. இந்த ரூட் ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு 26 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நம்ம அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு நல்லா இருந்தது, ரோடெல்லாம் சூப்பராக இருந்தது. இதே மாதிரியே அந்த ரூட்டும் இருந்துச்சுன்னா ஓகே. அதாவது இன்னொரு 5 கிலோமீட்டர் போய் கிராஸ் ஆகுமே அந்த ரூட். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. Yeah bro, I am from Tamil Nadu. You are this place? You are? Yes, Baishpur. Okay. Baishpur. Okay bro, we are go to Chandigarh. Yeah? Photo? Okay. எங்க? ஓகே. பசங்க நம்மக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதை முன்னாடி போய் எடுத்து கொடுக்கலாம். we are go to Ladakh. Yeah. நல்ல பசங்க, ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு ராவடி பண்ணிட்டாங்க. ஓகேங்க, கொஞ்ச நேரம் இந்த பசங்கிட்ட பேசிவிட்டு அப்படியே கிளம்புவோம். டைம் வேறு ஆகிட்டுருக்கு. ஐயோ 2% தான் இருக்கியா? ஸோ கடவுளே. சரி, எங்கே போய் டீ கடையில் நின்று சார்ஜ் போட்டுப்போம். ஓகேங்க, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வ்ளாக் பண்ணுறேன். எப்படியாவது ஒரு ஹைவேஸை பிடிச்சிட்டோம். இன்னும் கரெக்டாக 358 கிலோமீட்டர் இருக்குங்க சண்டிகருக்கு. பார்ப்போம் இந்த ரூட் எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரியல. ஒரு வரைக்கும் போக வேண்டியதான். இப்போயே 6:45 ஆயிடுச்சு. ஆனால் 6:45 ஆன மாதிரியே தெரியலையே. விபின், வானம் பாருங்க என்ன கலரில் இருக்குது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? கரெக்டாக 330 கிலோமீட்டர் இருக்குங்க சண்டிகருக்கு. நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். நான் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு வீடியோவை நான் என்னன்னு நான் சொல்கிறேங்க. அவ்வளோதான், இருட்டாக போகுது. டைம் வந்து கரெக்டாக 7:10 ஆயிடுச்சு. பிபின்,
என்னடா எடுத்தோடனே ஃபுட்டை காமிக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. இங்கே ஒரு தாபாவில் இருக்குங்க. இருங்க இதுக்கு மேலே லைட் ஆஃப் பண்ணிடலாம். சவுண்ட் வேறு அதிகமாக கேட்கும். இங்கே பாருங்கள் ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டதே இல்லைங்க. அவ்வளோதாங்க, நான் ஸ்டாப் நைட் ஃபுல்லாக ரைட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணி போகிறோம். அதை சொல்ல தான் இந்த விளாகு. சரி ஏன் மோட்டோ விளாகில் எண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு தாபாவில் உட்காந்து எண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாவல் அப்புறம் 3 சப்பாத்தி பன்னீர். ஆஃப் சாவல் நல்லா இருக்குது. ஃபுல் மாதிரி தான் இருக்குது. ஓகே இப்போ நல்லா தான் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக சண்டிகர் போக போகிறோம். இதுக்கு மேலே எங்கே போகிறோம் என்ன பிளான் எங்களுக்கு எதுவுமே சுத்தமாக தெரியாது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கன் தட்டிச்சுக்கு பிப்பின் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம பைக்கில் இங்கே தான் இருக்குது. இந்த தாபா தாங்க நல்லா நீட்டாக இருக்குது. ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டோம். நல்லா நீட்டாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஓகே பிபின், அநேகமாக நாளைக்கெலாம் மணாலி போக அதாவது அடுத்த வீடியோலாம் நீங்கள் மணாலி பார்ப்பீங்க. ஓகே, அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.